வெல்கம் டு எமர்சன்ஸ் பிசிக்ஸ். இந்த சேனல்ல என்சிஆர்டி எக்ஸசைஸ், என்சிஆர்டி எக்ஸாம்பிளருடைய கொஸ்டின்ஸை ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரியுற மாதிரி சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். Definitely it will be useful for your board examination as well as for preparation of entrance examination like NEET and JEE. Please subscribe and follow. Figure 7.17 shows series of LCR circuit. LCR connected to an AC supply. எல்லா டேட்டா கொடுத்துருக்கேன். ERMS கொடுத்தாச்சு. ERMS is given as 230 volt and inductance கொடுத்தாச்சு 5 Henry. Capacitance கொடுத்தாச்சு 80 into 10 to the power of -6 farad. Resistance கொடுத்தாச்சு 40 ohm. Clear ஆ எல்லா டேட்டா கொடுத்தாச்சு. இப்போ என்ன கேக்குது? Determine source frequency which derive the circuit in resonant frequency. அதான் கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல resonant frequency, source frequency அப்ப u equal to 1/2 pi into root LC. இதான resonant frequency ஃபார்முலா. போட்டு 1/2 pi into L வேல்யூ எவ்வளவு? 5. C வேல்யூ என்ன? 8 into 10 to the power of -6 -5. அப்போ 1/2 pi into இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. ஈவன் நம்பரா ஆட் நம்பரா வைக்க கூடாது. ஈவன் நம்பரா வச்சிரு. அப்ப 18 வச்சுக்கோ. 5 8 சார் எவ்வளவு? 400 ஆக்கிட்டு 10 to the power of -6 னே வெயி. ஏன் சார்? அப்பதான் உனக்கு ஈஸி பையூட் இருக்கும் from the root. இதெல்லாம் நாலேஜ் வச்சுக்கணும். அப்போ வேல்யூ இஸ் 1/2 pi into 400 ரூட் எவ்வளவுடா? 20 into 10 to the power of -3. நியூமரேட்டர் கொண்டு போயிறியா? +3. அப்போ 10 into 10 into 10 by 2 by 20. ஏன் புரிஞ்சு தெரியுதா சார்? 5 times சார். இதுதான் நான் உனக்கு சொல்லி கொடுத்தனே. 3.18 into 1/2. 1/2 அதை கூட கேன்சல் பண்ண என்ன வருதுன்னு பாரு. அப்ப பேலன்ஸ் இஸ் so 5 and 2 ஆல கேன்சல் பண்ண 3.14. 5 into 1.59 by எவ்வளவுதானே? அவ்வளவுதான் 7.9. என்ன யூனிட் கண்ணு? Hertz. This is the answer. So this is the answer. என்ன கேட்டாச்சு? Derive the circuit at resonance. Derive the source frequency at resonance 7.5. சில நேரங்கள்ல source frequency என்ன கொடுத்துருவான்னா ரேடியன் per secondல கொடுத்துருவான். அப்ப நீ என்ன கண்டுபிடிச்சா போதும். அப்ப சில நேரங்கள்ல ஒமேகாவையும் source frequencyன்னு சொல்லுவான். அப்ப நீ இதையும் கண்டுபிடிச்சா. சோ சொல்யூஷன் நீ பாத்துக்கணும். அந்த என்ன கேட்டிருக்கான் யூனிட்ட பாக்கணும். ஹெட்ஸ்ல கொடுத்திருந்தானே இதான் மெத்தடு. ரேடியன் per செகண்ட்ல கொடுத்தானா நீ 1/2 LC போட்டாலே போகும். அதையும் ஃப்ரீக்வென்சின்னு சில நேரங்கள்ல சொல்றாங்க. ரெண்டாவது பாயிண்ட், ப்ராப்ளத்துல கொடுத்திருந்தான்னு வையே யூனிட்டை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி ஒரு யூனிட் ஒமேகானா ரேடியன் per செகண்ட்ல இருக்கும், ஃப்ரீக்வென்சினா ஹெர்ட்ஸ்ல இருக்கும். ஓகே. ரெண்டாவது, அப்டைன் த இம்பிடன்ஸ் ஆஃப் த சர்க்யூட், amplitude of the circuit at resonating frequency. Impedance is purely resistive in nature. Correct? Impedance is அப்போ ரெண்டாவது क्वेश्चन XL equal to XC at resonance. அப்போ impedance is purely resistive in nature. hey அப்ப impedance resistance value கொடுத்திருந்தாங்கல்ல. what is the value of resistance? 40 ohm. அதான் impedance. புரிஞ்சுக்கணும். obtain the impedance of the circuit and the amplitude of current in the resonant frequency. இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? amplitude of current. amplitude of the current அவன் என்ன கேட்டிருக்கான்றத மறந்துடாத. I0 கேட்டிருக்கான். உனக்கு தெரியும் IRMS is equal to ERMS by Z. ERMS கொடுத்திருந்தானே 220. என்ன வேல்யூ? ERMS 230. ERMS is 230 by impedance is nothing but pure resistance 40. அப்ப IRMS கிடைச்சிரும். ஆனா அவன் கேட்டது I0 கேட்டிருக்கு. அப்போ இத கால்குலேட் பண்ணி 23/2 4 னே வெச்சுக்க.
I naught is equal to IRMS by root 2. Sorry, IRMS into root 2. அப்போ இந்த term 23/4 into root 2 1.414. இதை calculate பண்ணேன்னா IRMS கிடைச்சிரும். Are you able to follow? Calculate பண்ணா என்ன வருது IRMS? 8.1 ampere வந்துரும். Are you clear? Right, 8.13 ampere வந்தாச்சு. Last part. Determine RMS potential drop. Hey, என்னது? VR. Potential drop across LC. இப்பதான் question. VL என்ன? DC என்ன? VL VC equal தானே? VL கண்டுபிடிச்சா that will be equal to VC. அப்ப ரெண்டும் ஈக்குவலா தான் இருந்திருக்கும். அப்ப VL வேல்யூ கண்டுபிடிச்சலாம் அது ஈஸி. What is the formula to calculate VL? L I X I L omega போடு. I what is the value of IRMS? கரெக்ட்டா கண்டுபிடிச்சோம். 8.1. அப்ப கால்குலேட் பண்ணு. 8.1 okay. 8.1 into L எவ்வளவு? Inductances 5 omega நம்ம 2/2 தான் போட்டுக்கோ. omega தனியா கண்டுபிடிச்சு. omega is 2 into or இந்த ஃபார்முலா வச்சு omega கண்டுபிடிச்சு. omega இந்த ஃபார்முலா வச்சு நீ கால்குலேட் பண்ணேன்னா என்ன வரும்னா omega வேல்யூ 50 radian per second வரும். 50 radian. அப்ப இந்த இடத்துலயும் நீ 50 நேரா போட்டுறலாம். into 50 into 50. omega is nothing but 50. என்ன வருது? VL என்னப்பா வந்துச்சு? 2000. ஏய் தப்பாலடா போட்டுக்கங்க. VC VL 1437ல வருது. I into XL போட்டேனா 5. ஏய் தம்பிகளா IRMS என்னடா? IRMS 5.75 பீக் வேல்யூவா? அது IRM அதான் தப்பு பண்ணிருக்கீங்க. IRMS பதிலா நீ பீக் வேல்யூ ஆஃப் தி கரெக்ட்டா போட்டு வச்சிட்டீங்கடா. What is the value of IRMS? 5.75 வரும். into L into omega. இப்ப போடு. So voltage drop across the inductance will be 1437.5 வரும். VCO அதே வேல்யூ தான் வரும். நீ வொர்க் அவுட் பண்ணி பாரு. அதே ஆன்சர் தான் வந்து கிடைக்கும். VLO அதே ஆன்சர் தான். VC நீ கால்குலேட் பண்ணாலும் அதே ஃபார்முலா தான் வரும். என்ன ஃபார்முலா? I into XC போட்டேனாலும் IRMS into XC போட்டேனா இதே ஆன்சர் தான் வந்து சேரும். மொத்தத்துல VL VC ஈக்குவல். எதனால? The circuit is in resonance. Okay.